வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான மினி சீரிஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். சீரிஸோட பேர் அடோலசன்ஸ். சமீபத்தில் தான் இந்த சீரிஸ் வெளியாயிருக்கு. வெளியானதுல இருந்து உலகம் முழுக்க இந்த சீரிஸை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த சீரிஸோட ஸ்டோரியும் மேக்கிங்கும் தான். இந்த சீரிஸ்ல மொத்தமே 4 எபிசோட் தான். ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட 1 hour போகும். அந்த 1 hour எந்த இடத்துலயுமே கட் இல்லாம சிங்கிள் ஷாட்ல எடுத்து தான் இந்த சீரிஸோட மிகப்பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்கு. இந்த சீரிஸோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் பொண்ணு கொடூரமான முறையில் கொல்லப்படுறா. அந்த கொலைக்கு காரணம் அதே ஸ்கூல்ல சேர்ந்த 13 வயசு பையனான ஜாமின்ற ஒரு சின்ன பையன். உண்மையிலே அந்த கொலையை அந்த 13 வயசு பையன் தான் பண்ணானா? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? இதனால அந்த சின்ன பையனோட ஃபேமிலி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க? இப்படி ஒரு கொடூரமான கிரைமை ஒரு 13 வயசு பையன் ஏன் பண்ணணும்? இப்படி பெரிய பெரிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்ன படம் தான் இந்த அடோலசன்ஸ். கண்டிப்பா இது எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான சீரியஸ். வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நான் ஏன் அப்படி சொன்னேன்னு உங்களுக்கே கண்டிப்பா புரிய வரும். அண்ட் நம்ம தமிழ் மினி தியேட்டருக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதையும் மறக்காம பண்ணுங்க. சரி வாங்க இந்த சீரிஸோட முழு கதையை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எபிசோடோட ஓப்பனிங்லே ஒரு ஜென் போலீஸும் ஒரு லேடி போலீஸும் 2 பேரும் விடிய காலையிலே போலீஸ் ஃபோர்ஸோட ஒரு வீட்டு கதவை போயிட்டு உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. அப்படி உள்ளுக்குள்ள போகும்போது கன்ஸோட போலீஸ்காரங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வரதை பார்த்துட்டு அந்த வீட்டுல இருக்க லேடி அப்படியே பயந்து போய் தரையில விழுந்துறாங்க. அதே சமயம் அந்த லேடியோட ஹஸ்பண்ட், இவருடைய பேர் மில்லர், இவருக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளவு விடிய காலையில எதுக்காக போலீஸ்காரங்க இப்படி ஒரு ஃபோர்ஸோட உள்ளுக்குள்ள வந்திருக்காங்கன்னு ஒன்னும் புரியாம இருக்கும்போது உள்ள வந்திருக்க போலீஸ்காரங்க கண்ணும் கையுமா மலன் மேல போயிட்டு மேல இருக்க ஒரு சின்ன பையனோட ரூம் கதவை தடாலடியா அடிச்சிட்டு உள்ளுக்குள்ள போனா ரூமுக்குள்ள ஒரு சின்ன பையன் பயந்த மேனிக்க பெட் மேல இருக்கால. இவன் தாங்க இந்த 13 வயசு சின்ன பையன் தாங்க இந்த சீரிஸோட ஹீரோனே சொல்லலாம். என்னுடைய பேரு ஜாமி. இப்போ தடாலடியா வீட்டுக்குள்ள வந்த அந்த போலீஸ்காரன் ஜாமியை பார்த்து கொலை குற்றத்துக்காக ஒன்னு அரெஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி அங்கிருந்து கூட்டு போறாங்க. அந்த பையனுக்கு எல்சான்ற ஒரு அக்காவும் இருக்காங்க. பக்கத்து ரூம்ல இருந்து தம்பியை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறதை பார்த்து அழுதுட்டே அந்த பொண்ணு ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்க. வெளியில அவங்க அப்பா அம்மாக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. ஒரு 13 வயசு பையனை கண்ணை காமிச்சு கூட்டிட்டு போறீங்களே, அப்படி எங்க பையன் என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி அப்பா அம்மா 2 பேரும் போலீஸ்காரங்களை பிடிச்சி கேட்க, கொலை குற்றத்துக்காக தான் உங்க பையனை அரெஸ்ட் பண்ணிருக்கோம், எதுவும் வந்தாலும் ஸ்டேஷன் வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கண்ணு முன்னாடி அந்த சின்ன பையனை அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்தி அங்க கூட்டு போறாங்க. வண்டிக்குள்ள இருக்க ஜாமி கதறான், நான் எதுவும் பண்ணலன்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனை வலுக்கட்டாயமா அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துறாங்க. அப்படி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்ததும் முதல்ல அவனை எக்ஸாமின் பண்றாங்க. நீ ஏதாவது மெடிகேஷன்ல இருக்கியா, உனக்கு உடல் ஏதாவது கோளாறு இருக்கா, எதுக்காவது டேப்லெட்ஸ் எடுத்திருந்தியா, அந்த மாதிரி பேசிக்கான சில கேள்விகள்லாம் கேட்கப்படுது. அதுக்கப்புறம் உன் தரப்புல இருந்து வாதாடுறதுக்காக நாங்களே ஒரு லாயரையும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்றோம். அண்ட் ஜாமிக்கு இன்னும் 18 வயசு ஆகாதனால கேஸ்ல இவனை விசாரிக்கிறப்போ இவன் ஃபேமிலி சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தர் இவன் கூட இருக்கணும் அப்படின்னு யாரை செலக்ட் பண்ணிக்கிற அப்படின்னு மாதிரி போலீஸ்காரங்க ஜாமி பார்த்து கேட்க, நான் என் அப்பாவை கூப்பிட்டுக்கிறேன். சரி ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பேரண்ட்ஸ் இங்க வருவாங்க, அது வரைக்கும் நீ அந்த ரூம்ல போயிருன்ற மாதிரி அதே ஸ்டேஷன்ல ஜாமியை கொண்டு போயிட்டு ஒரு ரூம்ல லாக் பண்ணி வச்சிடறாங்க. இப்போ இந்த ஸ்டேஷனுக்கு ஜாமியோட அப்பா, அம்மா, அவனுடைய சிஸ்டர் 3 பேரும் வந்திருக்காங்க. ஜாமியை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்த அந்த போலீஸ்காரர் தான் ஜாமியோட பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு, உங்க பையனை ஒரு கொலை குற்றத்துக்காக தான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், உங்க பையன் சார்பா நாங்களே ஒரு லாயரை ஃபிக்ஸ் பண்றோம். அவர் வந்ததுக்கு அப்புறம் ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு உங்க பையன் கிட்ட விசாரணை ஆரம்பிப்பாங்க. விசாரணை அப்போ உங்க பையன் கூட நீங்க தான் இருக்க போறீங்கன்ற மாதிரி ஜாமியோட அப்பா கிட்ட சொல்லிட்டு போறாங்க. ஜாமியோட அப்பா, அம்மா, சிஸ்டர் இவங்க 3 பேருக்கும் ஸ்டேஷன்ல என்ன நடக்குது, சின்ன பையனான ஜாமி அவன் போய் யாரை கொலை பண்ணிருப்பான், ஏதோ எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, கண்டிப்பா நம்ம பையன் கொலைலாம் பண்ணிருக்க மாட்டான், தப்பா தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க, கவலைப்படாதீங்க, சீக்கிரமா அவனை கூட்டிட்டு வந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஜாமியோட அப்பா ஜாமியோட அம்மாவையும் சிஸ்டரையும் சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் அதே ஸ்டேஷன்ல இருக்க ஒரு லேடி ஆபீசர் ஜாமியோட அப்பாவோட ஜாமி கிட்ட போயிட்டு அவன் என்ன மனநிலையில இருக்கான்னு தெரிஞ்சுக்கிற விதமா அவங்க கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்கறாங்க. ஜாமியும் அந்த லேடி ஆபீசர் கிட்ட தெளிவா பதில் சொல்லிட்டு இருக்கான். அவங்க கேள்வி கேட்டுட்டு போனதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்க அவங்க அப்பா கிட்ட ஜாமி அழுதுகிட்டே, அப்பா நான் எதுவும் பண்ணல, என்னை இங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்கான். கவலைப்படாதரா, தப்பா தான் உன்னை கூட்டு வந்திருக்காங்க, கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பையனை சமாதானப்படுத்திட்டு அவரும் அங்க இருந்து போறாரு. அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல ஜாமி சார்பா ஆஜராகிறதுக்காக ஒரு லாயரும் ஸ்டேஷனுக்கு வராரு. முதல்ல அவர் உள்ள வந்ததுமே ஜாமியோட அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு ஜாமியை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்த இந்த ஜென் போலீஸும் லேடி போலீஸும் கூப்பிட்டு உட்கார வச்சு, என்ன ரீசனுக்காக ஜாமியை அரெஸ்ட் பண்ணீங்க, அவன் தான் கொலை பண்ணான்றதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்கா, அந்த மாதிரி சில பேசிக் கேள்விகள்லாம் கேட்க, எல்லாமே கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆதாரத்தை வச்சு தான் ஜாமியை அரெஸ்ட் பண்ணிருக்கோம், மத்ததெல்லாம் அவனை விசாரிக்கும் போது கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்ற மாதிரி லாயரும் உள்ள வந்ததும் முதல்ல அவருடைய பேசிக் ப்ரொசீஜர்லாம் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ்காரங்க ஜாமியை உள்ள கூட்டு போயிட்டு இன்னும் சில மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் பண்றாங்க. அது எல்லாமே ஜாமியோட அப்பா கண்ணு முன்னாடியே நடக்குது. முதல்ல அவனை ஒரு இடத்துல நிக்க வச்சு எல்லா சைட்லயும் போட்டோஸ் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனுடைய கை ரேகைகள் அண்ட் கொஞ்சம் பிளட் சாம்பிள் எடுத்துக்கிறாங்க. கடைசியா அவனுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஹோல் பாடியும் செக் பண்ணுன்ற மாதிரி போலீஸ்காரங்க கேட்க, அதுக்கு அங்க நின்னுட்டு இருக்க ஜாமியோட அப்பா ஒத்துக்க பண்றாரு. அவன் வெறும் 13 வயசு தான் ஆகுது, அவன் என்னத்தை போய் மறைக்க போறான், பையன் பயந்துருவான், ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, இல்ல சார் இதெல்லாம் ப்ரொசீஜர், அங்க கட்டாயம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், ப்ளீஸ் நீங்க கோஆபரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க இப்போ ஜாமியோட மொத்த கிளாத்ஸையும் ரிமூவ் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எதையும் விஷுவலா நமக்கு காட்டல, ஆனா அங்க ஜாமிக்கு நடந்துட்டு இருக்க அந்த கொடுமையான ப்ரொசீஜர் எல்லாத்தையும் அவங்க அப்பா எமோஷனோட பாத்துட்டு இருக்காரு. இப்படி இந்த முக்கியமான ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாமியோட பக்கம் இருந்து வாதாடுறதுக்காக வந்திருக்கக்கூடிய லாயர் இருக்கார்ல, அவர் இப்போ விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜாமி கிட்ட இந்த மாதிரி உனக்கு தெரிஞ்ச கேள்விகளுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு, தெரியாத கேள்விகளுக்கு சிம்பிளா நோ கமெண்ட்ஸ் சொல்லி விட்டுரு, மத்தத நான் பாத்துக்கிறேன், தேவையில்லாம நீயா ஏதாவது
உளறிடாத அப்படின்ற மாதிரிலாம் விசாரணைக்கு முன்னாடியே இந்த லாயர் ஜாமியை தயார் பண்றாரு. அதுக்கப்புறம் ஜாமியோட அப்பா லாயர் கிட்ட வந்து, சார் என் பையன் எந்த தப்புமே பண்ணல, எப்படியாச்சும் நீங்க தான் இந்த பிரச்சனையில இருந்து அவனை வெளில கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, பாருங்க சார் நான் அதுக்காக தான் வந்திருக்கேன். முதல்ல போலீஸ்காரங்க ஜாமியை கூப்பிட்டு விசாரணை பண்ணட்டும், அப்பதான் நமக்கு இந்த கேஸோடைய வீரியம் என்னன்னு புரிய வரும். அது மட்டும் இல்லாம போலீஸ் சைட்ல இருந்து ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு, அதனாலதான் உங்க பையனை விசாரணை பண்றதுக்கு முன்னாடி பிளட் சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த எவிடன்ஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த கேஸ்ல என்னால அடுத்த மூவே பண்ண முடியும், கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அது என்ன எவிடன்ஸ் நமக்கு தெரிய வந்துரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு ஜாமியோட அப்பா விசாரணைக்கு போறதுக்கு முன்னாடி ஜாமி கிட்ட, இங்க பாரு ஜாமி, அப்பா கிட்ட ஏதோ இருந்தாலும் உண்மையை சொல்லு, போலீஸை விட்டு தள்ளு, என்கிட்ட உண்மையை சொல்லு, நீ தான் உண்மையிலேயே அவங்க எல்லாம் சொல்ற மாதிரி கொலையை பண்ணியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அதுக்கு ஜாமி ப்ராமிஸா நான் எதுவும் பண்ணல டாடி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே கவலைப்படாத, அப்பா நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அடுத்த சீன்ல அவனை ஜாமியை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்த அந்த 2 போலீஸும் ஜாமியை இப்போ ஒரு அறைக்குள்ள வச்சு விசாரணை பண்றாங்க. இந்த விசாரணை இப்போ ஜாமியோட லாயர் ஒரு பக்கம் அண்ட் ஜாமியோட அப்பா ஒரு பக்கம், அது போக இந்த ரூம்ல நடந்துட்டு இருக்க இந்த விசாரணை எல்லாத்தையுமே ஒரு பக்கம் ரெக்கார்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஜாமி கிட்ட போலீஸ்காரங்க சில கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல எடுத்ததுமே ஜாமி அவனுடைய ஸ்கூல் லைஃப் பத்தி விசாரிக்கிறாங்க. இப்பதான் அவனுடைய டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் பேசணும், எல்லாரும் உன்ன நல்ல பையன் தான் சொல்லிருக்காங்க, ஆனா கடைசி சில நாட்கள்ல தான் உன்னுடைய பிஹேவியர்ல சில சேஞ்சஸ் அவங்க பாத்துருக்காங்க, அதை பத்தி நீ என்ன சொல்ற ஜாமி அப்படின்ற மாதிரி போலீஸ்கார் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க, அதுக்கு நம்ம ஜாமி லாயர் சொல்லி கொடுத்தபடி நோ கமெண்ட்ஸ் சொல்லி பாஸ் பண்ணிடுறான். சரி ஓகே, உன்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்ததுல லாஸ்டா நீ இந்த மாடல்ஸ் உடைய போட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு அதோடைய காப்பி எல்லாம் எடுத்து அவன் முன்னாடி வைக்கிறாங்க. உனக்கு இந்த மாதிரி மாடல்ஸ் ஆக்ட்ரஸ்னா ரொம்ப பிடிக்குமா, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, இல்ல எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் யாரும் இல்ல அப்படின்ற மாதிரி ஜாமி சொல்ல, சரி ஓகே பெண்கள் பத்தின உன்னுடைய பார்வை என்ன, இந்த மாடல்ஸ் மாதிரி உனக்கு அட்ராக்டிவா இருக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அதுக்கு எதுக்குமே ஜாமி கிட்ட இருந்து பதில் இல்ல. எஸ், அவன் சோஷியல் மீடியால இந்த மாதிரி ஹாட்டான மாடல்ஸ் உடைய போஸ்ட் எல்லாம் பண்ணிருக்கான். அந்த போஸ்ட் கீழே அவன் ஃப்ரெண்ட்ஸ் உடைய ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அது போக ஜாமியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் கேட்கறாங்க, டாமி அண்ட் ரயன் சொல்லிட்டு 2 பேர் கூட அவன் போட்டோ எடுத்துக்கிட்ட மாதிரியான போஸ்ட் எல்லாம் போட்டிருக்கான். நேத்து நைட் நீ இவங்க கூட தான் வெளியில இருந்தியா அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ்காரங்க கேட்க, அதுக்கு ஜாமி எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேன்றான். புரியுது, உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு பாக்குற, கவலைப்படாத, உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதுவும் ஆகாது, நாங்க கேட்கிற கேள்விக்கு உண்மையை மட்டும் சொல்லு, நேத்து நைட் நீ எங்க போயிருந்த திரும்ப திரும்ப அதையே போலீஸ்காரங்க கேட்க, அதுக்கு நம்ம ஜாமி சைட்ல இருந்து அவன் பதிலே சொல்ல மாட்டேன்றான். அவன் முன்னாடி இப்போ ஒரு பொண்ணோடைய போட்டோ எடுத்து வைக்கிறாங்க. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதான்ற மாதிரி கேட்க, இல்ல எனக்கு தெரியாது, இவங்க தான் கொல்லப்பட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரி கேட்க, ஜாமி விளையாடாத ஜாமி, இந்த பொண்ணுடைய பேர் கேட்டி, உன் ஸ்கூல்ல உன் கூட ஒன்னா படிச்சவங்க தான், நீயும் கேட்டியும் எப்படி ஃப்ரெண்ட்ஸா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் எங்களுக்கு தெரியும், 2 பேருக்குள்ளயும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தானா, இல்ல அதை தாண்டி நீ அந்த பொண்ணு மேல ஏதாவது அட்ராக்ட் ஆனியா, ரிலேஷன்ஷிப் குள்ள போனீங்களா அப்படின்ற மாதிரிலாம் மடக்கி இந்த லேடி போலீஸ் ஜாமி கிட்ட கேள்வியே கேட்க, இல்ல நாங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரிலாம் ஜாமி சொல்ல, இல்லையே நேத்து நைட் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எடுத்து காட்டுறாங்க. சரியா 9:30க்கு நைட் இந்த ஸ்ட்ரீட்ல கேட்டி நடந்து போயிட்டு இருக்கா, அவளை ஃபாலோ பண்ணிட்டே நீயும் போயிட்டு இருக்க, நேத்து நைட் நீ எதுக்காக கேட்டியை ஃபாலோ பண்ண, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க திரும்பவும் அதே கேள்வி கேட்க, அதுக்கு நம்ம ஜாமி கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல. கடைசியா இவன் தான் கேட்டியை கொலை பண்ணிருக்கான்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸா நைட் ரெக்கார்ட் ஆயிருந்த ஒரு சிசிடிவி வீடியோ தான் ப்ளே பண்ணி காட்டுறாங்க. இந்த வீடியோல தெளிவா கவர் ஆயிருக்கு, கேட்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போன நம்ம ஜாமி ஒரு கார் பார்க்கிங்ல வச்சு கேட்டி கூட பேச முயற்சி பண்ணிருக்கான். என்ன காரணம் தெரியல, கேட்டி ஜாமியை தள்ளி விட்டு போக கடுப்பான ஜாமி பின்னாடியே போயிட்டு சரமாரியா தாக்கியிருக்கான். கிட்டத்தட்ட கேட்டியோட உடம்புல 7 வெட்டுக்குத்து, இப்படி கொடூரமா கேட்டியை கொன்னுட்டு கமுக்கமா வீட்டுக்கு வந்துருக்கான். சோ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எவிடன்ஸ் எல்லாம் வச்சுதான் ஜாமியை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது போக அவன் போட்டுட்டு இருந்த ஷூஸ்ல ரத்த கரையும் படிஞ்சு இருந்திருக்கு. சோ இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சுதான் ஜாமியை இவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. விசாரணை பண்ணிட்டு இருக்க போலீஸ்கார் ஜாமியை பார்த்து, எதுக்காக கேட்டியை கொலை பண்ண, என்ன காரணம், நேத்து நைட் கிரைம் ஸ்பாட்ல பொண்ணை இழந்த அவங்க அம்மா கதறாங்க, அவங்க கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்ற மாதிரிலாம் எமோஷனலா ஒரு கேள்வி கேட்க, இந்த வீடியோ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஜாமியால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாம அப்படியே கூனி குறுகி அழ ஆரம்பிக்கிறான். சரி ஓகே, இந்த செஷன் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு எல்லாரும் அதை க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க. கடைசியா அந்த அறையில ஜாமியும் அவங்க அப்பாவும் மட்டும் தான் இருக்காங்க. அந்த வீடியோ பார்த்ததுல இருந்தே ஜாமியோட அப்பா டோட்டல் அப்செட். பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்க ஜாமி, இல்லப்பா நான் பண்ணலன்ற மாதிரி அழுதுகிட்டே அவங்க அப்பாவை பார்த்து சொல்றான். வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவே ஜாமி தான் கேட்டின்ற அந்த இளம் பெண்ணை கொன்னுட்டான்ற மாதிரி நம்ப ஆரம்பிச்சாரு. அவரும் அழுதுகிட்டே ஜாமியை பார்த்து, ஏன்டா இப்படி பண்ணுன்ற மாதிரி அவனை பிடிச்சி அப்படியே ஹக் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. அவங்க அப்பாவை பிடிச்சி அழுதுகிட்டே, இல்லப்பா அது நான் இல்லப்பா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இங்க எபிசோட் 1 முடிக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ல இருந்தது நம்ம ஜாமி தானா, கேட்டின்ற அந்த இளம் பெண்ணை ஜாமி தான் கொன்னானா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து இந்த எபிசோட் 2 ஆரம்பத்திலே இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க போலீஸ்காரரும் லேடி போலீஸும் ஜாமியும் கேட்டியும் படிச்சுட்டு இருந்த அந்த ஸ்கூலுக்கு தான் விசாரணை பண்றதுக்காக போயிருக்காங்க. அதே ஸ்கூல்ல பசங்களுக்கு மத்தியில ஜாமியோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ரயான் அண்ட் டாமி, அவனுங்க 2 பேர் கூட இதை பத்தி தான் பேசிட்டு போறானுங்க. டேய் இதை கேள்விப்பட்டியா, ஜாமி தான் இதை பண்ணிருப்பானா, போலீஸ் உன்னை வந்து விசாரிச்சாங்களா அப்படின்ற மாதிரி இந்த 2 பசங்களும் இந்த கொலையை பத்தி தான் பேசிட்டே கிளாஸ் ரூம்குள்ள போறாங்க. அதே சமயம் அந்த ஸ்கூலுக்கு விசாரணை பண்ண வந்திருக்க இந்த 2 போலீஸும் இந்த ஸ்கூலோடைய ஒரு லேடி ஸ்டாஃபோட உதவியால முதல்ல கேட்டியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணோட பேர் ஜேட். இப்போ அந்த பொண்ணை தான் தனியா கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. சொல்லுமா, கேட்டி எப்படி போட்ட பொண்ணு, இந்த ஸ்கூல்ல கேட்டியும் ஜாமியும் எப்படி பழகிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போதே அந்த ஜேட்ன்ற பொண்ணு செம டென்ஷன் ஆயிடுறா. நீங்க தான் வீடியோல ஆதாரத்தோட
பாத்துட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி கேள்விகள்லாம் என்கிட்ட வந்து கேக்குறீங்க? இந்த ஸ்கூல்ல எனக்குன்னு இருந்த ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேட்டி, அவளையும் அவன் கொன்னுட்டான். போயிட்டு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற வழியை பாருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம என்கிட்ட வந்து கேள்வி கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு கோவமா கோச்சிக்கிட்டு போலீஸ் கூட பார்க்காம கண்ணா பின்னா திட்டிட்டு போயிடுறா. அவளுடைய கோவத்தை போலீஸால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் இப்போ போலீஸ் ஜாமியோட கிளாஸ் ரூம் போய் விசாரிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஜாமி 8th தான் படிச்சிருக்கான். அவனுடைய கிளாஸ்க்குள்ள போனதும் பசங்க எல்லாரும் ஜாமியோட கொலைகேஸை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. போக கிளாஸ் ரூம்லயே அவனுங்க போன் எல்லாம் வேற யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள போன போலீஸ் ஆபீசர் முதல்ல பசங்க மத்தியில ஜாமி பத்தி விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாமி கேட்டியை கொல்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெப்பன், அது ஒரு ஷார்ப்பான கத்தி, அது மிஸ்ஸிங், கண்டிப்பா அது தேவை. சோ அத பத்தியும் கிளாஸ்ல விசாரிச்சுட்டு, பசங்களா உங்களுக்கு ஏதாவது அதை பத்தி தெரியும்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி இந்த போலீஸ்கார அவருடைய விசிட்டிங் கார்டை கிளாஸ் டீச்சர் அண்ணா மாலிக் கையில கொடுத்துட்டு, அடுத்ததான் இப்போ இறந்து போன விக்டிமான கேட்டி அவளுடைய கிளாஸ் ரூம்ல போய் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுடைய கிளாஸ் ரூம் தான் போயிருக்காங்க. ஆக்சுவலா இறந்து போன கேட்டி 10th கிளாஸ் படிச்சிருக்காங்க போல. கேட்டியோட கிளாஸ் ரூம்குள்ள போயிட்டு கேட்டியோட கொலையை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் போயிருக்காரு. அதே கிளாஸ்ல தான் இந்த போலீஸ்காரோடைய பையனான ஆடமும் படிச்சிட்டு இருக்கான். இவர் சில கேள்விகள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில கேள்வி எழுப்புறதுக்குள்ளவே திடீர்னு பாத்தீங்கன்னா ஃபயர் எமர்ஜென்சி அலார்ம் அடிக்கிற சத்தம் கேக்குது. யாரோ அதை தவறுதலா அழுத்திட்டு இருக்காங்க போல இருக்கு. இப்போ ஸ்கூல்ல இருந்த மொத்த ஸ்டூடெண்ட்டும் வெளியே வந்து அந்த ஃபயர் ட்ரில்ல நின்னுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில இருந்த கேட்டியோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஜேட் இருக்கால, அந்த பொண்ணு ஜேமியோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ரயான் அந்த பையனை பார்த்ததுமே அநியாயமா என் ஃப்ரெண்டை கொன்னுட்டீங்களான்ற மாதிரி இந்த ரயான்ன்ற அந்த பையனை பிடிச்சி ஜேட் பொளந்து விட்டுறா. அதுக்கப்புறம் அங்க இருந்த ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அந்த சண்டையை விலக்கி இந்த ரயானை காப்பாத்தி அங்க வந்து கூட்டு போயிறாங்க. அப்படி அவனை கூட்டிட்டு வந்ததும் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்த நம்ம போலீஸ் ஆபீசர் அடுத்து இப்போ ரயானை தான் உட்கார வச்சு விசாரிச்சுட்டு இருக்காரு. ஜாமி எதுக்காக கேட்டியை கொலை பண்ணான், என்ன காரணம், அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, அண்ட் அவன் யூஸ் பண்ண வெப்பன் அது மிஸ்ஸிங், அது இப்போ எங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்க, அதுக்கு இந்த ரயான் கொஞ்சம் கூட கோஆபரேட் பண்ணாம எனக்கு எதுவும் தெரியாது, என்ன ஆளை விடுங்கன்ற மாதிரி போலீஸ் கிட்ட அவன் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து நகர்ந்து போயிடறான். தொடர்ந்து இந்த போலீஸ்காரங்க ஒவ்வொரு கிளாஸா விசாரிச்சுட்டு இருக்கும்போது இந்த போலீஸோட பையனான ஆடமும் அதே ஸ்கூல்ல தானே படிக்கிறான். அவன் இப்போ அப்பா நான் உங்க கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை தனியா கூட்டு வந்து, உங்க விசாரணையே எல்லாமே ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கு. முதல்ல நீங்க இறந்து போன கேட்டியோட இன்ஸ்டா போஸ்ட பாத்தீங்களா, கேட்டிக்கும் ஜாமிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்களா, ஜாமி கேட்டியை கொல்றதுக்கு காரணமே சோஷியல் மீடியா போஸ்டுங்க தான். ஆக்சுவலா இறந்து போன கேட்டி ஜாமியை பார்த்து எதுக்குமே அவன் யூஸ் இல்லாதவன், அவன் ஒரு யூஸ்லெஸ், அவன் அந்த காரியத்துக்கெல்லாம் சரிப்பட்டே வரமாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை புல்லிங் பண்ணி போஸ்ட் பண்ணிருக்கா. இந்த ஜென்சிஸ் ஆன்லைன்ல யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ், அவங்க ஷேர் பண்ணிக்கூடிய கண்டென்ட்ஸ், அந்த இமோஜிஸ், அதுக்கு பின்னாடி எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்கப்பா. ஜேமி கேட்டியை கொல்றதுக்கு இதுதான் ரீசன் அப்பா, சின்ன பையனை கேட்டி புல்லிங் பண்ணிருக்கா, அந்த காரணத்தால தான் அவன் கொண்டான்ற மாதிரி நீ சொல்றியா அப்படின்ற மாதிரி இவங்க அப்பா கேட்க, ஆமா இறந்து போன கேட்டி ஜேமி ஒரு இன்சல்ட் பையன்ற மாதிரி இந்த வேர்டு யூஸ் பண்ணி அவனை புல்லிங் பண்ணிருக்கா, அவன் கேட்டி மேல கோவப்பட்டு கொல்றதுக்கு தூண்டுதலா அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பையன் சொல்லிட்டு போக, இந்த இடத்துல இந்த போலீஸ்காருக்கு இறந்து போன கேட்டி ஜாமியை புல்லிங் பண்ணிருக்கா, ஸ்கூல் முழுக்க அவன் பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப வீக்ன்ற மாதிரி போர்ட்ரேட் ஆயிருக்கு, அதோடைய விளைவா தான் அவன் இப்படி வயலண்டா மாறி இருக்கான் அப்படின்ற மாதிரி விசாரிக்க வந்த இந்த போலீஸ் ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. லாஸ்டா நான் இப்போ அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான ரயானை இன்னொரு முறை விசாரிச்சுட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு அவனுடைய கிளாஸுக்கு போனா இந்த ரயான் பையன் போலீஸ் வரதை பார்த்ததும் உடனே ஜன்னல் வழியா எகிரி குடிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். பின்னாடியே இந்த போலீஸ்காரன் சேஸ் பண்ணிட்டு போறாரு. ரயான் ஓடாத, எங்க போனாலும் நான் பிடிச்சிருவேன்ற மாதிரி துரத்திக்கிட்டே ஓடுறாரு. அவனும் இவர்கிட்ட சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். ஒரு மூத்தர் சந்தில நல்லா வசமா மாட்டிக்கிறான். ரயான் எதுக்காக ஓடுன சொல்லு, ஜேமி கேட்டியை கொலை பண்ணது காரணம் இன்ஸ்டால போட்ட இன்சல்ன்ற அந்த வார்த்தை, அதுதான் கேட்டியை கொல்றதுக்கு அவனை ட்ரிகர் பண்ணிச்சா, அதுதான் உங்களுக்கே எல்லாம் தெரியுது, அப்புறம் எதுக்காக என்ன துரத்திட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி ரயான் கேட்க, அது சரி நீ எந்த தப்பு பண்ணலனா எதுக்காக என்ன பார்த்து ஓடுற, அப்போ ஜேமி கேட்டியை கொல்றதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணிருக்க, அவன் கேட்டியை கொல்றதுக்காக யூஸ் பண்ண அந்த கத்தி அந்த வெப்பன் அதை நீ தான் அவனுக்கு கொடுத்தியா, அது இப்ப எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, வேற வழியே இல்லாம அந்த இடத்துல ரயான் உண்மையை ஒத்துக்கிறான். ஆமா அந்த கத்தியை நான் தான் கொடுத்தேன், ஆனா இப்போ அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ரயான் உண்மையை ஒத்துக்க, ஜாமிக்கு இவன் தான் வெப்பன் சப்ளை பண்ணிருக்கான்னு அவனையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. ஸ்கூல்ல வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணதுல போலீஸ் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஓகே ஜேமி கேட்டியை கொல்றதுக்கு அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருந்திருக்கு, அவன் மேல இப்போ கேஸை ஃபைல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்கூல் முடிஞ்சதும் அன்னைக்கு ஈவினிங் போல இந்த போலீஸ்காரர் அவருடைய பையனான ஆடமை பிக் பண்ணிட்டு அங்க இருந்து போறாரு. அப்படியே இப்ப கேமரா அங்க இருந்து டிராவல் ஆகி இறந்து போன கேட்டிக்கு அஞ்சலி செலுத்துற விதமா அவளுடைய போட்டோ வச்சு அங்க சில மலர் வளையங்கள்லாம் வச்சிருக்காங்க. அந்த ஸ்பாட்க்கு கேட்டியை கொலை பண்ண ஜாமியோட அப்பா அவரும் அந்த பொண்ணுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்காரு. இங்க இந்த எபிசோட் 2 முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸ் எப்படி எல்லாம் மூவ் ஆக போகுதுன்றத அடுத்த 2 எபிசோட்ஸ்ல பாத்துருவோம். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை முழுசா பாருங்க. எபிசோட் 3யோட ஆரம்பத்திலே ஸ்டேஷன்ல இருக்க ஜாமியோட மனநிலையை புரிஞ்சுக்கிறதுக்காக அவன் கிட்ட பேசி அவனுடைய மைண்ட் செட் இப்ப எப்படி இருக்கு, கொலை செய்யற அளவுக்கு அவன் எப்படி இவ்வளவு வயலண்டா மாறினா அந்த காரணத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு லேடி சைக்காலஜிஸ்ட் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியே 2-3 செஷன் அவங்க கிட்ட வந்து பேசிட்டு போயிருப்பாங்க போல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு ஹாட் சாக்லேட் கொண்டு வாங்கன்ற மாதிரி ஜாமி சொல்லிப்பான் போல. சோ அதுக்காக அவனுக்கு பிடிச்ச அந்த ஹாட் சாக்லேட் எடுத்துக்கிட்டு இந்த லேடி சைக்காலஜிஸ்ட் இப்ப ஜாமியை தனி அறையில உட்கார வச்சு அவனுக்கு பிடிச்ச ஹாட் சாக்லேட் கொடுத்து அதோட அவனுக்கு பசிச்சா சாப்பிடறதுக்காக சாண்ட்விச்சும் கொண்டு வந்திருக்காங்க. அவன் கூட அப்படியே ஃப்ரெண்ட்லியா
தனித்தனியா உட்கார வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அவனுடைய ஃபேமிலியில அவங்க அப்பா எப்படி அவங்க அம்மாவை ட்ரீட் பண்ணுவாங்க இதை பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க அதுக்கு ஜாமி எங்க அப்பா ரொம்ப நல்லவர், இது வரைக்கும் எங்க அப்பா என் அம்மாவை அடிச்சு பார்த்ததே கிடையாது, அவரு கொஞ்சம் கோவமானவர் தான், ஆனா அந்த கோவத்தெல்லாம் எங்க ஃபேமிலியில அவர் காட்டுனதே கிடையாது. சரி இப்ப நீங்க எதுக்காக சம்பந்தமே இல்லாம என் அப்பாவை பத்தி எல்லாம் கேக்குறீங்க, இதுல ஏதாவது உள்கூத்து இருக்கா? நீங்க என்ன பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே என்கிட்ட பேச வந்திருக்கீங்க, தேவையில்லாம எதுக்காக என் குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க? நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ட்ரிக்கியா பேசி நான் தான் இந்த கிரைமை பண்ணணும்னு ஒத்துக்க சொல்றீங்களா? அது நடக்கவே நடக்காது, உங்களால என்ன கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாமி ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கர வயலண்டா நடந்துக்கிறான். அவங்க இவனுக்காக கொண்டு வந்த அந்த ஹாட் சாக்லேட் தட்டி விட்டுட்டு சேர் எல்லாம் தட்டி விட்டு கத்தி கூச்சலிடுறான். கொஞ்ச நேரத்துல வெளியில இந்த செக்யூரிட்டி உள்ள வந்து மேடம் ஏதாவது ப்ராப்ளமா, ஏதாவது பிரச்சனை பண்ணானா அப்படின்ற மாதிரி ஜாமியை பத்தி இந்த சைக்காலஜிஸ்ட் கிட்ட கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்கன்ட்டு இவன் எப்படி ஒரு மாதிரி வயலண்டா கத்தனதை பார்த்துட்டு இந்த லேடி சைக்காலஜிஸ்ட்கே ஒரு மாதிரி ஆயிடுது. நான் போயிட்டு டீ கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் அவங்க கிட்ட போய் பேசுறாங்க. அவன் திடீர்னு ஒரு மாதிரி வயலண்டா பிஹேவ் பண்ணால அதுக்கு காரணம் ஸ்கூல்ல அவனை எல்லாரும் நீ ரொம்ப அசிங்கமா இருக்க, நீ எதுக்குமே உதவ மாட்ட, நீ சுத்த வேஸ்ட் அப்படி இப்படின்னு இவனையும் இவனுடைய கூட இருந்த இவனுடைய ஃப்ரெண்ட்ஸான டாமி அண்ட் ரயான் இவங்க 3 பேரையுமே இவன் ஸ்கூல்ல இவனுடைய மொத்த கிளாஸும் சேர்ந்து இவனை பயங்கரமா புல்லிங் பண்ணிருக்கு. மென்டலாவும் பிசிக்கலாவும் இந்த பசங்களை அவங்க அபியூஸ் பண்ணிருக்காங்க. சோ இவனுடைய அந்த வயலண்ட் பிஹேவியர் அதுக்கு காரணம் இந்த புல்லிங் தான். இப்போ இவனால கொல்லப்பட்டதா சொல்லக்கூடிய கேட்டின்ற அந்த பொண்ணை பத்தி சைக்காலஜிஸ்ட் ஜாமி கிட்டே கேக்குறாங்க. கேட்டி ரொம்ப அமைதியான பொண்ணு, ஆனா என்ன ஸ்கூல்ல அவளுடைய தப்பான போட்டோ ஸ்னாப் சாட்ல ஃபுல்லா பரவிடுச்சு, அதுக்கு காரணம் அவளுடைய பாய் ஃப்ரெண்டான ஃபிட்ஜெட். அவன் கேட்டான் தான் அந்த போட்டோவே அவன் அனுப்பியிருப்பா, ஆனா அந்த போட்டோவை எல்லாரும் பாக்குற மாதிரி சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணிட்டான். அதனால கேட்டி ரொம்பவே கஷ்டப்பட்டா. நான் மட்டும் தான் அவகிட்ட போய் ஆறுதலா பேசினேன் அப்படின்ற மாதிரி ஜாமி சொல்ல நீ மட்டும் தான் அவளுக்கு போய் ஆறுதலா பேசணும்னா அவகிட்ட இருந்து நீ ஏதாவது எதிர்பார்த்தியா? எஸ் அந்த இடத்துல ஜாமி ஒத்துக்கிறான். ஆமா நான் அவகிட்ட வெளியில போலான்னு கூப்பிட்டேன், ஆனா அவ என்னை பார்த்து ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. அதோட மட்டும் விடாம இவனுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அது கீழெல்லாம் போயிட்டு இவன் எதுக்குமே உதவாதவன், பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப ரொம்ப வீக் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டி கமெண்ட் பண்ணிருக்கா. இதெல்லாம் இவனை பயங்கரமா ட்ரிகர் பண்ணிருக்கு. இப்படி கேட்டியை பத்தி அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே அவனுடைய பாடி லாங்குவேஜ், அவன் என்னவா நினைக்கிறான், பெண்களை எப்படி பாக்குறான், இது எல்லாத்தையுமே இந்த சைக்காலஜிஸ்டால புரிஞ்சுக்க முடியுது. ஜாமி எல்லாத்தையும் சொன்னாலும் ஆனா கேட்டியை அவன் தான் குத்தி கொண்டான்றது மட்டும் ஒத்துக்க மாட்டேன்றான். எஸ் எனக்குள்ள இருந்துச்சு, அவளை எது வேணா பண்ணலாம் தோணுச்சு, ஆனா நான் எதுவும் பண்ணல, ஏன்னா அவ இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப தப்பான பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்டியை பத்தி தப்பா பேச இந்த இடத்துல இந்த சைக்காலஜிஸ்ட் லேடி ஜாமியை பார்த்து இங்க பாரு ஜாமி, நீ எவ்வளவு திட்டினாலும் கேட்டிக்கு கேட்க போறது கிடையாது, ஏன்னா அவ செத்துட்டா, சாவுனா உனக்கு என்ன தெரியும்ல, திரும்ப வரவே மாட்டாங்க, திரும்ப வராத இடத்துக்கு அவ போயிட்டா, இப்ப நீ அவளை திட்டி ஒரு பிரச்சனமும் இல்ல அப்படின்ற மாதிரி அந்த சைக்காலஜிஸ்ட் சொல்ல ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கான்வர்சேஷன்ல ஜாமி ரொம்ப டயர்ட் ஆகி அவங்க இவனுக்காக கொண்டு வந்த அந்த சாண்ட்விச் எடுத்து சாப்பிட்டுட்டு நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் ஜாமி ஒரு மாதிரி எமோஷனலா பேச சரி ஓகேன்ட்டு சைக்காலஜிஸ்டும் அவங்க கிட்ட கேள்வி கேட்கறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அண்ட் அந்த இடத்துல இருந்து ஜாமியை கூட்டு போறதுக்கு முன்னாடி அவன் இந்த சைக்காலஜிஸ்ட பார்த்து உங்களுக்காச்சும் என்ன பிடிக்குமா சொல்லுங்க, இவ்வளவு கேள்விகள் என்ன கேட்டீங்களே உங்களுக்கு என்ன பிடிக்குமான்ற மாதிரி கேட்க அதுக்கு இந்த சைக்காலஜிஸ்ட் நான் இங்க ப்ரொஃபஷனலா தான் வந்திருக்கேன், இந்த கேள்விக்கு என்னால ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இந்த சைக்காலஜிஸ்ட் லேடி சொன்னதும் ஜாமி ரொம்ப வயலண்டா நடந்துக்கிறான். இங்க பாருங்க இவ்வளவு நேரம் நீங்க என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க, ஜஸ்ட் ஒரு போர்சனா கேக்குறேன் நான் ஓகேவா அப்படின்ற மாதிரி திரும்ப அதே கேள்வி கேட்டுட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள வலுக்கட்டாயமா செக்யூரிட்டிஸ் அங்க தான் அவனை தூக்கிட்டு போறாங்க. இப்படி போகும்போது கூட அவன் விண்டோவை தட்டி கேக்குறான் சொல்லுங்க உங்களுக்காச்சும் என்ன பிடிக்குமான்ற மாதிரி கதறிக்கிட்டே அங்கிருந்து போயிடறான். அவன் கிட்ட பேசின இந்த கான்வர்சேஷன்ல இந்த சைக்காலஜிஸ்டுக்கு ஒன்னு தெளிவா புரியுது, ஸ்கூல்ல இவனுக்கு நடந்த அந்த புல்லிங் எதுக்குமே நீ லாய்க்கு இல்ல, எல்லாத்துலயுமே நீ வீக், நீ ரொம்ப அசிங்கமா இருக்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவனை பயங்கர மன அழுத்தத்துக்குள்ள கொண்டு போய் ஒரு கட்டத்துக்கு மேல பர்ஸ்ட் அவுட் ஆகி இப்படி வயலண்டா மாறி இருக்கான். இவன் இப்படி மாறினதுக்கு ஒரு வகையில சோசியல் மீடியாவும் ஒரு மிகப்பெரிய பங்களிச்சிருக்கு. இப்பத்த ஜெனரேஷன் போக போக சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப வீக்கான மனநிலைக்குள்ள போறாங்கன்றத ஜாமியோட அந்த சைக்காலஜி செஷன் மூலமாவே நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியுது. அப்படியே இப்போ லாஸ்ட் எபிசோடுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஜாமி அந்த கொலை கேஸ்க்காக பெயில் கூட இல்லாம கிட்டத்தட்ட 13 மாசமா போலீஸ் கஸ்டடியில குழந்தைகள் காப்பகத்துக்கு தான் இருக்கான். இன்னமும் அவன் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கல, அதனால கேஸ் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இந்த நிலையில ஜாமியோட வீட்டுல இருக்க அவங்க அப்பா அம்மா அவனுடைய அக்கா இப்படி 3 பேருடைய மனநிலை தான் காட்டுறாங்க. இன்னைக்கு நம்ம ஜாமியோட அப்பாக்கு 50வது பிறந்தநாள். உள்ள இருந்தபடியே ஜாமி தன்னுடைய அப்பாக்காக பர்த்டே விஷ் கார்டு அனுப்பியிருக்கான். அந்த கார்டை ஜாமியோட அப்பா எடுத்து பாக்குறாரு, ஒரு மாதிரி எமோஷனா வராரு. ஏன்னா அந்த கார்டுல ஜாமி தன்னுடைய அப்பாவுடைய முகத்தை வரைஞ்சு அனுப்பியிருக்கான். இன்னமும் இந்த குடும்பத்தால அவனை வெளியில கொண்டு வர முடியலையேன்ற மாதிரி அந்த ஏக்கத்துல இருக்காங்க. அப்பதான் இவங்களுடைய பொண்ணு லிசா வந்து அப்பா வெளியில நின்றுட்டு இருந்தவங்க வேனை போய் பாருங்க அப்படின்ற மாதிரி உள்ள வந்து கூப்பிடுறா. உடனே ஜாமியோட அப்பாவை வெளியில போய் பார்த்தா இவருடைய வேன், இந்த வேன்ல தான் இவருடைய பொழப்பே ஓட்டிட்டு இருக்காரு. எஸ் இவர் ஒரு பிளம்பர், இவர் பிளம்பிங் சர்வீஸ்க்காக எடுத்துட்டு போகக்கூடிய அந்த வேன்ல நான்ஸ்னு யாரோ பெரிய சைஸ்ல ரொம்ப அசிங்கமா பெயிண்டால எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆல்ரெடி ஜாமி ஜெயிலுக்கு போயிட்டான்ட்டு இந்த மொத்த
குடும்பமே மன வருத்தத்துல இருக்கும்போது எவன் இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டான்னு தெரியல. உடனே அவர் உள்ள போயிட்டு சோப்பு தண்ணி கொண்டு வந்து அதை வாஷ் பண்ணி பாக்குறாரு. அப்ப கூட அது போகவே மாட்டேங்குது. அப்ப அந்த வழியா 2 யங்ஸ்டர்ஸ் சைக்கிள கிராஸ் பண்ணும்போது ஹே நான் செய்யன்ற மாதிரி கத்திக்கிட்டு ஓட ஜாமியோட அப்பா செம்ம கடுப்பாரு. டேய் பசங்களா, இது உங்களோட வேலை தானா? அவனை கையில மாட்டினீங்க கசகிடா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. எஸ், இவங்க இருக்க அந்த ஏரியால இவங்க பையன் ஒரு கொலை கொட்டுறதுக்காக ஜெயிலுக்கு போயிருக்கான்ற விஷயம் தெரிய வந்ததும் சுத்தி இருக்கிற அக்கம் பக்கம் எல்லாமே இந்த குடும்பத்தை ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாங்க. அது இவங்கள இன்னமும் வேதனைக்குள்ளாக்குது. உடனே ஒரு இந்த விஷயத்தை பத்தி போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு சோப்பு தண்ணி போட்டு வாஷ் பண்ணியும் அந்த பெயிண்ட்கார போக மாட்டேங்குது. வாங்க ஷாப்பிங் போயிட்டு அந்த பெயிண்ட் அழிக்கிறதுக்கான தேவையான பொருட்களை வாங்கிட்டு வரலான்ட்டு இவருடைய ஒய்ஃப் பொண்ணு எல்லாரையும் வேன்ல ஏத்திட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படி போகும்போது இந்த குடும்பம் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மன வருத்தத்திலிருந்து வெளியே வரதுக்காக இவங்களும் சகஜமா மாறி என்னென்னவோ பேசி ட்ரை பண்றாங்க. ஆனா அப்பவும் இவங்களுக்குள்ள இவங்களுடைய பையன் ஜாமி ஜெயில இருக்கிறத நினைச்சு அந்த சோகமும் வருத்தமும் மட்டும் அவங்கள விட்டு போகவே மாட்டேங்குது. அப்படியே இப்போ ஃபேமிலியா இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து ஜாமியோட அப்பா போயிட்டு ஒரு பக்கம் இந்த பெயிண்ட் அழிக்கிறதுக்கான ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த கடையில இருக்க சேல்ஸ்மேன் முதல் கொண்டு ஜாமியோட அப்பான்னு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கும்ல. சோ எங்க போனாலும் இவங்க பையனை பத்தி பேசுறது 13 வயசுலயே ஒரு கொலை கேஸ்ல உள்ள போயிருக்கான். இதை பத்தியெல்லாம் வெளி உலகத்தை பேசுறதை நினைச்சு ஜாமியோட அப்பா ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருக்காரு. அந்த பெயிண்ட் கரையை அழிக்கிறதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இல்ல ஜாமியோட அம்மாவும் ஒரு பூத்தொட்டி வாங்கியிருக்காங்க போல. சோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க வீட்டுக்கு போலான்னு வேன் கிட்ட வந்தா ஏரியால 2 பசங்க சைக்கிள்ல போகும்போது நான்சன் கத்திட்டே ஓடானுங்களே. அந்த பசங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவ்வளவு தொலைவு வந்திருக்கானுங்க போல. அதை பார்த்ததும் ஜாமியோட அப்பா கண்ட்ரோல்ல எழுந்து அந்த பையனை போயிட்டு துரத்தி பிடிச்சி நீ தான் அந்த பெயிண்ட் அப்படி எழுதினியா, ஏன்டா அப்படி பண்ணுன்ற மாதிரி அவனை சட்டை பிடிச்சி கேட்க, ஐயோ அங்கிள் நான் சும்மா விளையாட்டு தான் பண்ணேன், இது விளையாட்டான்ற மாதிரி அந்த பையனை பயங்கரமா மிரட்டி இனி என் கண்ணில் நீ மாட்டிட்டான்ற மாதிரி திட்டி அனுப்புறாரு. போகும்போது அவன் பயத்துல சைக்கிளை வேற விட்டு போயிருக்கான். இந்தடா அவன் சைக்கிள்ன்ற மாதிரி சைக்கிளையும் தூக்கி கடாச்சிட்டு உச்சக்கட்ட கோவத்துல அந்த கடை வாசல்ல எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது இவர் வாங்கிட்டு வந்த அந்த சொல்யூஷனை தூக்கி வேன்ல எழுதிட்டு போன அந்த நான்ஸ் மேலே ஃபுல்லா ஊத்தி விட்டுறாரு. அப்படி ஊத்தி விட்டதுக்கு அப்புறம் முதல்ல வண்டியில இருங்க வாங்க இங்கிருந்து போலான்ற மாதிரி அவர் ஃபேமிலியை திரும்பவும் வண்டியில ஏத்திட்டு அங்கிருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. 3 பேருமே டோட்டல் அப்செட். இந்த நேரம் பார்த்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருக்கக்கூடிய இவங்க பையனான ஜாமி அப்பா கிட்ட பேசணும்னு கால் பண்ணிருக்கான். இவங்களும் வண்டியில போயிட்டு இருக்கும்போதே கால் அட்டன் பண்ணி பேசுறாங்க. அந்த கால்ல ஜாமி முதல்ல அவங்க அப்பாவுக்கு பர்த்டே விஷயம் சொல்றான். அப்பா நான் அனுப்பின கார்டு உங்களுக்கு வந்துச்சுப்பா, ரொம்ப அழகா வரைஞ்சிருந்த அப்படின்ற மாதிரிலாம் ஜாமி கிட்ட அவங்க அப்பாக்குள்ள எவ்வளவு கோவம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் அப்படியே தனக்குள்ள புதைச்சிக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப சகஜமா பேசுறாங்க. பக்கத்திலேயே ஜாமியோட அக்கா ஜாமியோட அம்மா 2 பேரும் இமோஷனலா கண் கலங்கிட்டே அந்த டிராவல்ல அவன் அந்த கால்ல பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே போறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஜாமி அவங்க அப்பா கிட்ட, அப்பா இன்னைக்கு நான் இதை உங்ககிட்ட சொல்லி ஆகணும், நான் ரொம்ப நல்லா யோசிச்சிட்டேன், இதுக்கு மேல என்னால இதை நான் மறைக்க விரும்பல, நான் கோர்ட்ல என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி சொல்ல போறேன், நான் உண்மையை ஒத்துக்க போறேன், எஸ் நான் தான் பண்ண நான் ஒத்துக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் கால்ல இருக்க ஜாமி சொல்ல இவங்க அப்பா எதுவுமே பேசாம அப்படியே வாயடிச்சு போயிடாரு. பக்கத்துல இருக்க இவங்க அம்மாவும் அக்காவும் தான் ஜாமி கிட்ட, நாங்களும் இங்க தான்ப்பா இருக்கோம், உனக்கு உள்ள சாப்பாடெல்லாம் செட் ஆயிடுச்சா, நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரிலாம் கண்ணீரோட இவங்க அம்மா தன் பையன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் இவ அக்காவும் தம்பி ஜாமிய ரொம்பவே மிஸ் பண்றா. கால் இருக்க ஜாமி கடைசியா காலை கட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கிட்ட எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி அவன் தப்ப உணர்ந்து அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு காலை கட் பண்ணிட்டு போயிடறான். அவ்வளவுதான். இவங்க 3 பேருமே ஜாமி பேசுறதை கேட்டு மொத்தமா இடிஞ்சு போயிடறாங்க. வீட்டுக்குள்ள வந்ததும் ஒரு பக்கம் ஜாமியோட அம்மா ஓன் அழுகுறாங்க. அப்படியே மேல போயிட்டு அவங்க ஹஸ்பண்டை சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா அவரு ஆல்ரெடி ஜாமி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கூட அவங்க ஒய்ஃபும் போயிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அவங்க பையன் ஜாமி நினைச்சு தான் உட்காந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நம்ம பையன் கண்டிப்பா அதை பண்ணிருக்க மாட்டான் தான் நான் நம்பினேன். ஆனா அந்த வீடியோ டேப் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நாம தான் அவனை சரியா வளர்க்கலையோ, நாம அவனை சரியா கண்டுக்காம விட்டோமோ, நம்ம ஒழுங்கா அவனை கண்ணு கருத்துமா பார்த்துருந்தா அவன் அந்த அளவுக்கு போயிருக்க மாட்டான்னு தோணுது, நான் அவனுக்கு ஒரு சரியான அப்பாவா இல்ல அப்படின்ற மாதிரிலாம் ஜாமியோட அப்பா ஒரு மாதிரி குழந்தைத்தனமா உட்காந்து அழுதுட்டு இருக்க. கூட இருக்க அவங்க ஒய்ஃப் தான், அப்படிலாம் இல்ல, நீங்க ஒரு நல்ல அப்பா தான், அவனுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்தீங்க, ஆமா அதுதான் பெரிய தப்பு, நாம அவனை கண்காணிச்சு இருக்கணும், ஸ்கூலுக்கு போறான் வரான் ரூம்குள்ள இருக்கான், சிஸ்டம் லேப்டாப் கேட்ஜெட்ஸ் ஸ்மார்ட் போன் இப்படி அவன் கேட்டது எல்லாமே வாங்கி கொடுத்தோம், அதை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்றான் நம்ம பார்த்துருக்கணும், நாம அதை தவறு விட்டோம், இன்னைக்கு அவன் இப்படி ஒரு கொலையை பண்ணிட்டு உள்ள போனதுல நம்மளும் ஒரு காரணம் ஆயிட்டுமே, நாம அவனை சரியா வளர்க்கலையா அப்படின்ற மாதிரி இந்த அப்பா அம்மா 2 பேருமே ஜாமியை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஜாமியோட அம்மா தான் ஜாமி அப்பா கிட்ட, கவலைப்படாதீங்க கண்டிப்பா எல்லாம் ஒரு நாள் சரியாகும் அப்படின்ற மாதிரி அவரை சமாதானப்படுத்த அங்க இவங்க பொண்ணு வந்து, அப்பா அம்மா நீங்க ஓகே தானே, ஜாமிக்கு எதுவும் ஆகாதுல்ல, சரிப்பா இன்னைக்கு உங்களுடைய பர்த்டே, நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஹால்ல படம் பார்க்கலாம், ஓகே நானும் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அம்மாவும் பொண்ணும் அங்கிருந்து கிளம்பி போக, அப்படியே போ ஜாமியோட அப்பா ஜாமி இருந்த அவனுடைய ரூம்குள்ள போய் பாக்குறாரு. அவன் இல்லாத அந்த ரூம் ஒரு மாதிரி ரொம்ப வெறுமையா இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல ஜாமியோட அப்பா போஸ்டோட் ஆகி, என்ன மன்னிச்சிரு ஜாமி, நான் உன்னை சரியா பாத்துக்கல, நான் எல்லாத்துலயும் உன் கூட நிப்பன்னு சொன்னேன், ஆனா நான் உன்னை கடைசியா இப்படி விட்டுட்டேனே அப்படின்ற மாதிரி ஜாமியோட அப்பா ஒரு மாதிரி எமோஷனலா பிரேக் ஆகி தான் பையனை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. அப்படியே இங்க இந்த சீரீஸை முடிக்கிறாங்க. எஸ், இந்த வெப் சீரிஸ் மூலியமா இந்த டைரக்டர்ஸ் பேரண்டிங் எவ்வளவு முக்கியமானதுன்றத சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எதையோ நோக்கி வேகமா ஓடிக்கிட்டு இருக்க இந்த உலகத்துல நம்ம மூலியமா இந்த உலகத்துக்குள்ள வரக்கூடிய குழந்தைங்களை டீனேஜ் வயசுல அந்த அடலன்ஸ் பீரியட்ல அவங்க என்னென்னலாம் பண்றாங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு,
அவங்களுக்கு எதெல்லாம் தேவை, எதெல்லாம் பாக்குறாங்க, எதெல்லாம் பார்க்க கூடாது, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இல்லனா ஒரு கட்டத்துக்கு மேல கண்டுக்காம இருக்கக்கூடிய குழந்தைங்க இப்படிதான் உணர்ச்சிவசப்பட்டு ஏதாவது ஒரு கிரைம் பண்ணிட்டு வந்து நிப்பாங்க. அன்னைக்கு உட்காந்து ஜாமியோட பேரண்ட்ஸ் மாதிரி கதற கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு சீரிஸை இவங்க எடுத்திருக்காங்க. ஏன்னா மக்களே, இந்த சீரிஸை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்றதை தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வெப் சீரிஸ்க்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமிங்க்கு வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.